வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஒரு காலத்துல ஜப்பானை மண்டியிட வச்ச ஒரு பழைய பொருளாதார தந்திரத்தை அமெரிக்காவால இன்னைக்கு சீனாவுக்கு எதிராக பயன்படுத்த முடியுமா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா அலசி ஆராயலாம். இந்த கேள்விக்கு பதில் தேடணும்னா நாம ஒரு 40 வருஷம் பின்னோக்கி போகணும். யோசிச்சு பாருங்க. 1985ல நியூயார்க்ல இருக்கிற பிளாசா ஹோட்டல்ல ஒரு கையெழுத்து போடப்படுது. அந்த ஒரு கையெழுத்து உலகத்தோட மிகப்பெரிய பொருளாதாரங்கள்ல ஒன்னோட தலைவிதியே மாத்தி எழுதிருச்சு. ஆமாங்க, அதுதான் அந்த புகழ்பெற்ற பிளாசா ஒப்பந்தம். சரி, முதலாவது பகுதிக்குள்ள போலாம். இரு வல்லரசுகளின் கதை. இது பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட பழைய விளையாட்டுக்கும் இன்னைக்கு அதை சந்திக்கிற ஒரு புது சவாலுக்கும் இடையிலான ஒரு மோதல் தான். அந்த இடத்துல ஜப்பான் இருந்துச்சு, இன்னைக்கு சீனா இருக்கு. ஆனா ஆடுகளம் அது மொத்தமா மாறிப்போச்சு. இந்த டைம் லைனை பாருங்க. 1985ல அமெரிக்காவோட அழுத்தத்தால அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அடுத்த சில வருஷங்கள்லயே ஜப்பான்ல ஒரு பொருளாதார குமிழ், அதாவது ஒரு பபிள் எக்கானமி உருவாகி அது பெருசா வெடிக்குது. அதோட விளைவு என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 30 வருஷம் ஒரு நீண்ட பொருளாதார மந்த நிலை. சரி, இந்த சம்பவத்திலிருந்து சீனா என்ன கத்துக்கிட்டது? அதுதான் இங்க மிக முக்கியமான கேள்வி. அடுத்ததா நாம பார்க்க போறது ஜப்பானோட 1985ஆம் ஆண்டு தவறு. சரி, அமெரிக்கா அப்படி என்னதான் ஒரு தந்திரத்தை பயன்படுத்தினுச்சு? ஜப்பான் எதுக்காக அதுக்கு தலையசைச்சது? வாங்க அந்த வரலாற்று பிழையே இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஜப்பான் செஞ்ச ஒரே ஒரு பெரிய தப்பு என்னன்னா, அமெரிக்காவோட அழுத்தத்துக்கு பணிஞ்சு போனதுதான். அதாவது தங்களோட நாணயமான யென்னோட மதிப்பை செயற்கையா உயர்த்துறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அந்த ஒரு கையெழுத்து ஜப்பானை அடுத்த 30 வருஷத்துக்கு ஒரு பொருளாதார பனிக்காலத்துக்குள்ள தள்ளிருச்சுன்னு சொன்னா அது மிகையாகாது. அப்போ இந்த பிளாசா ஒப்பந்தத்தோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். ஜப்பானோட கார்கள், எலக்ட்ரானிக் பொருள்கள் எல்லாத்தையும் உலக சந்தையில ரொம்பவே விலை அதிகமானதா மாத்தணும். அப்படி செஞ்சா அமெரிக்க பொருள்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உருவாகும். இதுதான் திட்டம். ஆனா இந்த திட்டம் ஜப்பானுக்குள்ள ஏற்படுத்துற தாக்கம் இருக்கே, அது ஒரு பெரிய பேரழிவு. சரி, இப்போ நிகழ்காலத்துக்கு வருவோம். பகுதி 3, சீனாவின் தற்காப்பு கவசம். அதே பழைய தந்திரத்தை அமெரிக்கா இன்னைக்கு சீனா கிட்ட காட்ட நினைச்சா அது ஏன் வேலைக்கு ஆகாது? ஏன்னா சீனா 1985ல இருந்த ஜப்பான் மாதிரி இல்ல. அது தனக்காகவே ஒரு உடைக்க முடியாத கவசத்தை உருவாக்கி வச்சிருக்கு. ஜப்பானோட வீழ்ச்சிய ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு சீனா தனக்குன்னு ஒரு பல அடுக்கு கவசத்தை அமைச்சிருக்கு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவதா தங்களோட நாணயமான யுவானோட மதிப்பை கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. நிர்வகிக்கப்பட்ட மிதவை முறை மூலமா திடீர்னு மதிப்பு ஏறுறதையோ இறங்குறதையோ தடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சீனா உலகின் தொழிற்சாலை. இப்படி ஒவ்வொரு படியும் ரொம்ப கவனமா எடுத்து வச்சிருக்காங்க. இந்த ஒப்பிட்ட பாத்தீங்கனாலே வித்தியாசம் உங்களுக்கு தெளிவா புரியும். 1985ல ஜப்பான் அமெரிக்காவோட ராணுவ பாதுகாப்புல இருந்த ஒரு நண்பன். ஆனா இன்னைக்கு சீனா அப்படி இல்ல. அது அமெரிக்காவுக்கு நேரடியான ஒரு பொருளாதார சவாலாளி. இந்த ஒற்றை வித்தியாசம் முழு ஆட்டத்தையுமே மாத்திடுது. அடுத்த பகுதி ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. நிதி தற்கொலை பொத்தான். ஒருவேளை அமெரிக்கா எல்லாத்தையும் மீறி சீனாவுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்தா என்ன நடக்கும்? அப்போதான் சீனா தன்னோட கடைசி ஆயுதத்தை கையில் எடுக்கும். அந்த ஆயுதத்துக்கு அமெரிக்க பொருளாதாரத்தையே ஆட்டம் காண வைக்கிற சக்தி இருக்கு. சீனாவோட உண்மையான பலம் அதோட ராணுவத்துல இல்ல. அது இருக்கிறது அமெரிக்காவோட கஜானாக்குள்ளேதான். ஆமாங்க, நான் சொல்றது சீனா வாங்கி வச்சிருக்கிற விப்புல அளவிலான அமெரிக்கா அரசாங்க கடன் பத்திரங்களை பத்தி தான். அதுதான் அவங்களோட துருப்புச்சீட்டு. $800 பில்லியன் அதிகமான தொகை. யோசிச்சு பாருங்க. இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. இது அமெரிக்க பொருளாதாரத்தோட கழுத்துல சீனா போட்டிருக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத கயிறு. இந்த ஒரு நெம்புகோலை பயன்படுத்தி சீனாவால உலக பொருளாதாரத்தோட போக்கைய மாத்த முடியும். அப்போ சீனா திடீர்னு இந்த அரசாங்க பத்திரங்களை சந்தையில விற்க ஆரம்பிச்சா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? டாலரோட மதிப்பு ஹுருஹுருன்னு சரியும். வட்டி விகிதம் ராக்கெட் வேகத்துல ஏறும். அமெரிக்க பொருளாதாரம் ஒரு பெரிய சுழலுக்குள்ள மாட்டிக்கும். இது அமெரிக்காவை மட்டும் தாக்குற ஒரு செயல் இல்ல. இது மொத்த உலக பொருளாதாரத்தையுமே பணைய கைதியா மாத்துற ஒரு செயல். இதோட பின்விளைவுகள் உண்மையிலேயே பேரழிவா இருக்கும். அமெரிக்க டாலர் சரிஞ்சா உலக வர்த்தகமே நின்னு போயிடும். ஒரு புது உலகளாவிய நிதி நெருக்கடி உருவாகும். நாடுகள் எல்லாம் வர்த்தகம் செய்ய டாலரை தவிர்த்து வேற வழிகளை தேட ஆரம்பிக்கும். கடைசியில அமெரிக்கா இல்லாத ஒரு புதிய நிதி அமைப்பு உருவாகிறதுக்கு இதுவே வழியா அமைஞ்சிடும். சரி, நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு புதிய உலக ஒழுங்கா? பாருங்க, இது வெறும் டாலருக்கும் யுவானுக்கும் இடையிலான ஒரு போட்டி மட்டும் கிடையாது. இது அதையும் தாண்டி உலக அதிகாரத்தோட எதிர்காலத்தை பத்தின ஒரு கேள்வி. அடுத்ததா இந்த உலகத்தை யாரு வழி நடத்த போறாங்கங்கிறதுக்கான ஒரு போட்டி இது.
அன்னைக்கு அமெரிக்கா வீழ்த்தினது தன்னோட நட்பு நாடான ஜப்பான. ஆனா இன்னைக்கு நிலைமை வேறு. சீனா ஒரு நேரடியான சவாலாளி. அது ரஷ்யா மாதிரியான நாடுகளோட சேர்ந்து டாலரோட ஆதிக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க ஒரு புது கூட்டணியை உருவாக்கிட்டு வருது. இது ஒரே ஒரு நாடு ஆதிக்கம் செலுத்துற உலகத்திலிருந்து பல நாடுகள் சக்தி வாய்ந்ததா இருக்கிற ஒரு பலமுனை உலகத்தை நோக்கிய பயணம். இந்த பெரிய ஆட்டத்துல ஒரு மறைக்கப்பட்ட பக்கமும் இருக்கு. அதாவது ஈரான் மேல அமெரிக்கா போடுற தடைகளுக்கு பின்னால ஒரு உண்மையான இலக்கு இருக்கலாம்னு சொல்லப்படுது. அது என்னன்னா, சீனாவுக்கு மலிவான விலையில கிடைக்கிற எண்ணெய நிறுத்துறது. ஒரு வகையில சீன பொருளாதார இன்ஜினுக்கு தேவையான எரிபொருளை துண்டிக்கிறது தான் உண்மையான நோக்கமா இருக்கலாம். அப்படியானா டாலரோட ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமா மங்கிட்டு வர இந்த நேரத்துல உலக பொருளாதாரத்துக்கான புதிய விதிகளை எழுதப் போறது யாரு? இந்த மாதிரியான நம்ம உலகத்தை வடிவமைக்கிற சக்திகளை பத்தி இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை மறக்காம பின்தொடருங்க. நன்றி.